சிவாய்பேட்டை அருகே தண்ணீர்குளம் பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநின்றவூரில் இருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரையில் 6 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அந்த வழியை தினந்தோறும் பயன்படுத்துவது சிரமமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கழிவுநீர் குழாய் பதிப்பில் ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திருநகை உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காந்தி நகரைச் சேர்ந்த விமல் மற்றும் அவரது நண்பரான ஜெகன் இருவரும் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பான விசாரணை நடத்திய காவல்துறையினர் நிதிஷ், நந்தகுமார், ஜார்ஜ், கற்பகம் மற்றும் திருநங்கையான மணிமேகலை ஆகியோரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி தர்மபுரம் கிராமத்தில் துணி காய வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்துறையைச் சேர்ந்த தீபக்குமார் தர்மாபுரம் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்தார். இவர் விடுதியின் வெளியே துணியை காய வைக்கும் போது அந்த கம்பியின் மீது மின்சார வயர் உரசியதால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். கோடை விடுமுறையை கழிக்க விடுதியில் தங்கியிருந்த போது நேர்ந்த இந்த சம்பவம் அவரது நண்பர்கள் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்மாற்றியில் பழுது பார்த்துக் கொண்டிருந்த மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கோட்டை புஞ்சை மாரியம்மன் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அச்சரப்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தில் வேலை புரிந்து வந்தார். இந்நிலையில் காந்திநகர் பகுதியில் உள்ள மின்மாற்றியில் ராஜேந்திரன் பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் அருகே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கடந்த 10 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புலிப்புற கோயில் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல் மூட்டைகளை கடந்த 25 நாட்களுக்கு மேலாக இருப்பு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் இருப்பதால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கோட்டை சுயம்பு மாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடந்த 29ஆம் தேதி விழா தொடங்கிய நிலையில் தினமும் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பூக்கரகம் சுமந்தும் தீச்சட்டி ஏந்தியும் வழிபாடு நடத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வான அலகு குத்துதல் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடந்த நிலையில் இதில் பங்கேற்ற பக்தர்கள் வாய் மற்றும் உடலில் அலகு குத்திக் கொண்டும் கிரேன் வாகனத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி வந்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் சார்பில் குடிநீரும் பழச்சாரும், தாவேக சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சின்னாறு அணைப்பகுதியில் கூட்டமாக வலம் வரும் பட்டாம்பூச்சிகள் கண்களை கவர்கின்றன. சின்னாறு அணை உபரிநீர் செல்லும் கால்வாய் பகுதிகளிலும் வனப்பகுதிகளை ஒட்டிய சாலை ஓரங்களிலும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒரே இடத்தில் குவிந்துள்ளன. மாலை நேரங்களில் இந்த பட்டாம்பூச்சிகள் மரங்கள், செடிகளில் வட்டமிடுவது காண்போர் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நத்தம் பனிமனையில் இருந்து இயக்கப்பட்ட அரசு நகர பேருந்து பழுதாகி நின்றதால் முன்னும் பின்னும் பேருந்தை பயணிகளே தள்ளும் அவல நிலை ஏற்பட்டது. சிங்கம்புணரி பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நத்தம் செல்ல புறப்பட்ட போது பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் பேருந்து பழுதானது. பலமுறை பேருந்தை தள்ள முயற்சித்தும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் பேருந்து நிலையத்திற்குள் தள்ளி சென்று நிறுத்தினர். மிகவும் பழுதடைந்த பேருந்துகள் அல்லாமல் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.